இப்போது நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரியன் சில்லி கலருக்காக கொஞ்சோன்னு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாம் போட்ட பேஸ்ட்டு 1.5 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம்னா 2 ஸ்பூன், அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்க மசால் பூரா மீனில் ஒட்டிடும். எல்லாமே பிணைஞ்சி வச்சிடும். இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கோங்க. கிளறிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து ஃப்ரீயாக வச்சுருங்க. இந்த மசாலா எல்லாமே ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே இருக்க பொடிகளை வச்சு செய்கிறது, எல்லாம் வச்சு நம்மளே செய்கிறது. குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நம்ம வெளியில் போய் வாங்காமல் வீட்டிலே எல்லா மசாலும் நம்மளே தயார் பண்ணி உள்ளது, வீட்டில் உள்ள பொருள் தான். மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்து ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மீன் ஊற வச்சு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், தடவி வச்சுருக்கோம்ல, அந்த மீன் எடுத்து தோசைக்கல்லில் அப்படி வைக்கிறோம். திருப்பி போடணும். ஒட்டாமல் வந்துருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு தான் தோசைக்கல்லில் போடுறது. மசாலா எல்லாமே நல்லா ஊற வச்சு போடுறது. சட்டியில் ஒட்டாமல் வரும். இப்போது நல்லா மொறுன்னு வெந்துருச்சு. அதை எடுத்து நம்ம தட்டில் வச்சு சர்வ் பண்ண போகிறோம். இப்போது மீன் வறுவல் ரெடி.